இந்த ஆரம்பிச்சானல நண்பர்களே ஆரம்பிச்சானோ வீட்டுக்குள்ள சண்டைகள் இதுக்கப்புறம் பல விதத்துல இருக்கும்னு இதுலயே நமக்கு தெரிய வருது. என்னன்னா வார வாரம் இப்படிதான் சொல்றேன், ஒரு சண்டையும் காணும்னா இருக்கும். நாள்ல இருந்து கோடுகள் இல்ல, ஆண்கள் பெண்கள் எல்லாம் சரி சமமா அங்கேயும் சுத்திட்டு இருப்பாங்க. சோ கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் வீட்டுக்குள்ள டாஸ்க் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நம்மள பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தா வீட்டுக்குள்ள சேதுன வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. என்ன டாஸ்க்னா 50 நாள் கடந்து வந்துட்டீங்க, 50 நாள் முடிஞ்சிட்டு பிக் பாஸ்க்கான 50 நாள் முடிஞ்சிட்டு இன்னும் 50 நாள் இருக்கு. இந்த 50 ஐயோ மைண்ட் வைஸ் சொல்லி வருதே. சோ 50 நாள் முடிஞ்சிருக்கா, அந்த 50 நாள்ல யாரோட கேம் பிளே வந்து எத்தனை நாளோட ஸ்டாப் ஆயிருக்கு, எதனால ஸ்டாப் ஆயிருக்கு, எப்படி ஸ்டாப் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. நிறைய நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க போல, நிறைய நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்களா, நம்பர்ஸ் இவங்க எழுதுறாங்களா நமக்கு தெரியல. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முத்துக்குமரன் ஷோ பண்றாங்க. முத்துக்குமரன் அன்சிதாகவே கொடுக்குறான். என்னன்னா 14வது நாள் கொடுக்குறான். 14வது நாளோட அன்சிதாவோட கேம் வந்து ஸ்டாப் ஆயிட்டு, அதான் இந்த சாச்சனா கூட சண்டை போட்டுருப்பாங்கல்ல, இந்த சம்மந்தி ஃபைட், அந்த ஃபைட்டோட அன்சிதா எங்க போனான்னு தெரியல. அதுக்கப்புறம் சுத்தமா காணவே இல்லை, அவங்கள பார்க்கவே இல்லை. ஸோ அவங்க கேம் அங்கேயே காண போயிட்டுன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 2 பேர் தொடர்ந்து அதே இதை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் தான் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் அதே மாதிரி 40 டேஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 40 டேஸ் வச்சிருக்காங்க. எப்படி மொத்தம் 3 40 டேஸ் குத்தி வச்சிருக்காங்க. அது கரெக்டா தப்பான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கு அவங்க கேம் பிளே நான் பார்க்கவே இல்லை. இவங்க எதை கேமா சொல்றான்னு எனக்கு புரியல. இவங்களை எங்க பார்க்காம போயிட்டாங்க. அந்த 14 நாள் வரைக்கும் அவங்க வெளியே தெரிஞ்சாங்களான்னு கேட்டா அதுவும் தெரியவே இல்லை. அவங்க நார்மலா தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்டில் முதல் நாள் எப்படி இருந்தாங்களோ அப்படி இப்போ வரைக்கும் இருக்க ஒரே ஒரு ஆள் அன்சிதா மட்டும்தான். அன்சிதா மட்டும்தான். தப்புனா தப்பு, சரினா சரி, சாப்பாடுனா சாப்பாடு, சண்டைனா சண்டை அப்படின்னு மாதிரி போயிட்டு இருக்காங்க. தவிர அங்க கூட்டு சேரணும், இங்க கூட்டு சேரணும், அவனை தப்பா பேசணும் அப்படிங்கிற ஒரு ஈகோ கூட எனக்கு தெரிஞ்சு அன்சிதாட்ட இல்லப்பா. எடுத்துக்காட்டுக்கு நேத்து கூட நம்ம ஒரு சம்பவம் பார்த்துருப்போம். வீட்டுக்குள்ள வந்து பெண்கள்கிட்ட வந்து அந்த பவர் வந்த பிறகு பெண்கள் அந்த டாஸ்க் எப்படி கொடுக்குறாங்க, எப்படி கையாளுறாங்க அப்படின்னு கேட்கும்போது பெண்கள் எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்க சூப்பரா பண்றோம், எங்களோட பெஸ்ட் கொடுத்து பண்றோம், நாங்க வந்து கண்டிப்பா எங்களோட ஈகோலாம் டச் ஆகல, நாங்க எந்த ஒரு ரிவெஞ்ச் மோடு இல்லாம ரொம்ப நீட்டா போயிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. ஆனா அன்சிதா மட்டும் இருந்துச்சு ரொம்ப கிளீனா போட்டு உடைச்சிருப்பாங்க. பெண்கள் ரிவெஞ்ச் மோட் தான் எடுக்கிறாங்க, வெஞ்சன்ஸ்ல பண்றாங்க. ஆண்கள் நமக்கு அப்படி பண்ணிட்டாங்களே, அதனால ஆண்களுக்கு நம்ம அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பவரை யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அன்சிதா தான் பிரேக் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அது ஒண்ணு. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஆமா ஒரு 3 வாரம் இருக்கும். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி முத்துக்குமரனுக்கு நிறைய ரோஸ்ட் வந்திருக்கும். அப்ப முத்துக்குமரன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சேடா இப்படி மல்லாக்க பார்த்து உட்கார்ந்துருப்பான். அப்ப யாருமே முத்துக்குமரன் போய் பேசிருக்க மாட்டாங்க. இப்ப சாச்சனா சீன் போட்டுட்டு இருக்காங்க, அண்ணன் அந்த சாச்சனா கூட பேருக்க மாட்டாங்க, யாருமே பேருக்க மாட்டாங்க. லாங்கில உட்கார்ந்து இருந்த அன்சிதா தான் எந்திரிச்சு போயிட்டு முத்துக்கிட்ட, முத்து யோசிக்காத, அவங்க சொல்றதை நீ எடுத்துக்கிட்டு அதை வச்சு கேம் ஆடப்பாரு, சரியா, நீ இப்படி சேட் ஆகாதன்னு சொல்லிட்டு அன்சிதா தான் பேசியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அன்சிதாக்கு நான் பெருசா சப்போர்ட்டும் கொடுக்கல, பெருசா ஹர்ட்டும் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுல வந்த ஃபர்ஸ்ட் வீக் நான் ஹர்ட் கொடுத்தேன், அது வெளியே இருந்த விஷயங்களை வச்சு. பட் வர வர எனக்கு என்னமோ அன்சிதாவை பிடிச்சிருக்குது. ரொம்ப பியூரா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுறான்ப்பா. எனக்கு பர்சனலா எனக்கு ரொம்ப பியூரா ஃபீல் ஆகுறாங்க. ரொம்ப எங்கேயும் வெஞ்சன்ஸ் காட்டல, ரொம்ப யார் மேலே ரிவெஞ்ச் மோடுக்கு போல, யார் மேலே வன்மத்தை கேட்கல, ரொம்ப பியூரா அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுறாங்க. அந்த வகையில் அவங்க ஃபர்ஸ்ட் டேலேருந்து அப்படியே தான் இருக்காங்க. இந்த 14 நாள் ஒரு சண்டை வந்துச்சு, அந்த சண்டையை மட்டுமே ஒரு இதாக வச்சுக்கிட்டு அந்த சண்டைக்கு அப்புறம் காணும், அந்த சண்டைக்கு அப்புறம் காணும்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் நமக்கு தரல. அடுத்த சத்யாவுக்கு வந்து 15வது நம்பர் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல, அந்த சத்யாக்கான நம்பர் நமக்கு தெரியவே இல்லை. அடுத்து எங்க அக்கா தர்ஷிகா அக்கா எந்திரிச்சு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. யாருக்கு? நம்ம ரஞ்சித் அவர்களுக்கு 21 நாள் கொடுக்குறாங்க. 21 தானே, 21 நாள் கிங் டிவி குயின் டிவி அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்துச்சு. அந்த டாபிக் அந்த டாஸ்க்கு அப்புறமே ரஞ்சித் அவர்கள் இந்த வீட்டில் பார்க்க முடியல, அவர் பெருசா தெரியலன்னு சொல்றாங்க. எங்க அக்கா மாதிரி ஒரு தற்கொலை இதுக்கப்புறம் வாழ்நாள் நம்மள எந்த சீசன்லையும் பார்க்க முடியாது. ஏன் இந்த அளவுக்கு கேவலமா கீழே இறங்கி போயிட்டு இருக்கா நமக்கு சுத்தமா தெரியல. கேம் ஆட வரமாட்டுக்கு, காதல் பண்ண மட்டும் சூப்பரா வருது. வீட்டுக்குள்ள தம்பி தம்பின்னு சொன்ன ஒருத்தண்ட இப்ப போய் கை குலுக்கி காதல் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன எளவு கண்டென்ட் தெரியல. வீட்டுக்குள்ள சொல்ல போனா ரஞ்சித் கேமே ஆடலங்கிறதா உண்மை. அதே தான் அன்சிதாக்கு சொன்ன மாதிரி தான் குயின் டிவி கிங் டிவின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வச்சாங்களா, அந்த டாஸ்க்ல ஏதோ ஒரு சின்னதா ஒரு ரோல் பண்ணார். அந்த ரோலுக்கு அப்புறம் இவர் எதுவுமே பெருசா பண்ணவே இல்லை. அதை மட்டுமே ஒரு கான்செப்டா வச்சு போய் குத்துறது எந்த விதத்துல நியாயம் தெரியல. நியாயப்படி என்ன கொடுக்கணும்னா 0 கொடுத்துட்டு, இவர் முதல் நாள்ல இருந்து இந்த கேமே ஆடல, இவர் பெருசா வெளியவே தெரியலன்னு சொல்லி கொடுக்கணும். ஆனா ஏன் இதை கொடுக்காம இப்படி போய் குத்துறாங்க நமக்கு தெரியல. இல்ல சில பல தற்குறிகள் சில வேலையை பார்த்திருக்காங்க, அதை நான் சொல்றேன். சோ தர்ஷிகா இப்படி குத்துறாங்களா. விஷால் வந்து ஜாக்லினுக்கு 7வது நாள் கொடுக்குறான். இப்படியே விஷால் வந்து ஜாக்லினுக்கு 7வது நாள் கொடுத்து என்ன சொல்லி கொடுக்குறான், ஆமா 7வது நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கான கேம் வெளியே தரல. சும்மா அந்த 7 நாள் கத்திக்கிட்டே இருந்தாங்க, பட பட படன்னு ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பெருசா அவங்ககிட்ட இருந்து எதுவுமே இல்லை. அந்த 7 நாளுக்கு அப்புறம் ஜாக்லினுக்கான கேம் அவுட்னு சொல்றான். இந்த இடத்துல நான் ஒண்ணு கேட்கணும், அண்ணே தொடரடிங்க, உனக்கு உண்மையாவே மண்டல கிரெயின் இருக்கா இல்லையா? நீ கடைசி வர நாமினேஷன்ல கூட ஜாக்லின் தான் போட்டாங்க. நீங்க கடைசி வரமா முந்தின வரமா ஏதோ ஒரு நாமினேஷன் கூட நீ ஜாக்லின் தான் குத்துன. என்ன சொல்லி குத்துன? வீட்டுக்குள்ள பயங்கரமா ஒரு கேம் ஆடுறாங்க, வீட்டுக்குள்ள இருக்க நண்பர்கள்லாம் ஒரு மாதிரி வச்சு வச்சு ஒரு கேம் ஆடி ஒரு டிஃபரெண்டா ஒரு கேம் ஆடுறாங்க அப்படி இப்படின்னு சொன்னேன். அப்ப கேம் ஆடுறாங்கன்னு சொல்லி ஒரு நாமினேட் பண்ணியிருந்தேன்னா அவங்க அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது பண்றாங்கன்னு தானே அர்த்தம். கரெக்டா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன்,
இவங்க கேம் ஆடுறாங்க, டாஸ்க் இப்படி பண்றாங்க, இப்படி வேணும்னு சண்டை கிளப்புறாங்க, வேணும் நிறைய விஷயங்கள் பண்றாங்கன்னு சொல்றேன்னா அப்ப அந்த வீட்டுல ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. அவர் கேட்டது என்னது, 50 நாள்ல யாரோட கேம் எங்க ஸ்டாப் ஆயிட்டுன்னு தானே கேட்டாங்க. அப்ப இவங்க கேம் ஸ்டாப் ஆகல, நீ எதடா 7 நாள்ல கொண்டு கொடுக்குற? இவனை விட பெரிய தற்கொலைலாம் பார்க்கவே முடியாது ப்ரோ. இவன் எப்படி இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தான்னு எனக்கு தெரியல. இவனுக்கு ஓட்டுகள் நீங்க எங்க இருந்து போடுறீங்க எனக்கு தெரியல. 7 நாள்ல கொடுக்குறான். இல்ல ஜாக்லின் செம்ம ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாங்க, 25 நாள் இந்த வச்சுக்கோப்பா, நான் வந்து விஜய் விஷாலுக்கு 25 நாள் கொடுக்குறேன். 25 நாள் பயங்கரமா இந்த வீட்டுக்குள்ள அவரோட காமெடியை மட்டும் காமிச்சு தப்பிச்சிட்டாரு. அடுத்த 25 நாள் அந்த காமெடியை வச்சு தப்பிக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்றாரு. பட் இன்னும் செல்லுபடி ஆகலன்னு சொல்றாங்க. அதுதான் உண்மை. உண்மை சொன்னதான். முதல் 2 வாரம் விஜய் விஷால்னா யாருன்னு வெளியே தெரியல. அவன் ரொம்ப அமைதியா உட்காந்துருந்தான், ஆமக்குட்டி மாதிரி வீட்டுக்குள்ளே பெட்டுக்குள்ளே உட்காந்துருந்தான். ஆனா சடனா அந்த 2வது வாரம் முடிஞ்சு அந்த பிராங்க்லாம் முடிஞ்சிருக்கலாம். நம்ம ஃபேட்மேன் ஒரு பிராங்க்லாம் பண்ணி முடிச்சிருப்பாரு. அந்த பிராங்க்லாம் முடிஞ்சு அடுத்த வாரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் தன்னோட ஒரு காமெடி சைடை காமிக்கிற மாதிரிலாம் காமெடி பண்ணிட்டு இருந்தான். பட் அந்த காமெடி அவனுக்கு கை கொடுக்குன்னு தெரிஞ்சோன்னே என்ன பண்ண ஆரம்பிச்சான், அதை புள்ளியா மாத்த ஆரம்பிச்சான். எல்லாரையும் காமெடி பண்றது, எல்லாரையும் பத்தி இழிவா பேசுறேன்னு சொல்லி ஒன்று பண்ண ஆரம்பிச்சான். அதுதான் உண்மை. அதை வச்சு அவன் தப்பிக்க ட்ரை பண்ணா. பட் மக்களுக்கு அது புரியவே இல்லை, மக்களுக்கு பிடிக்கவும் இல்லை, அவனை முடிச்சு விட்டாங்கிறதா உண்மை. பட் அதை ஜாக்லின் கண்டுபிடிச்சு 25 நாள் கொடுத்துட்டாங்க. மூஞ்ச பார்த்தா விஜய் விஷாலுக்கு செத்து போய் உட்காந்துருக்கேன்டா. நீ அடுத்த ஆளு கொடுக்கும் போது மட்டும் நல்லா நக்கலா கொடுக்குற. உன்கிட்ட யாரா பேசின மட்டும் ஏன்டா மூஞ்சி இப்படி போகுது? நான் சொல்றேன் ப்ரோ, நீ நைட் ஒப்பாரிப்பான், கண்டிப்பா சொல்றேன், நைட் ஒப்பாரிப்பான். உட்காந்து ஏதாவது ஒரு பெட் முக்கில் இல்லாட்டினா வெளியே ஏதாவது ஒரு சோஃபாவை பிடிச்சிட்டு தர்ஷிகாவை பக்கத்தில் உட்கார ஒப்பாரிப்பான் பாருங்க. ஜாக்லின் இப்படி கொடுத்துட்டா, என் மேல கோவத்தில் இருக்கா ஜாக்லின், வேணும்னு பண்றா, ஜாக்லின் தான் ஒரு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி வேணும்னு ஒப்பாரிப்பான். இவன் இருக்கிற மிகப்பெரிய தொடரடிங்க இந்த வீட்டில் வந்தான். ஸோ கண்டிப்பா ஒப்பாரிப்பான். ஸோ அடுத்ததா மஞ்சரிக்கு வந்து 14 நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மஞ்சரி வீட்டுக்குள்ள வந்து இது 3வது வாரம் நான் நினைக்கிறேன். 14 நாள்னா அப்போ ஓகே, அந்த கேப்டன்சிக்கு முன்னாடி அவங்களோட இது முடிஞ்சு போச்சுன்னு சொல்றேன் நினைக்கிறேன். ஓகே தான், மஞ்சரி கூட நம்ம ஏத்துக்கலாம். ஏன்னா வந்த முதல் நாள்ல இருந்து பயங்கரமா பண்ணாங்க. பட் இந்த இடத்துலயுமே எனக்கு ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த போன வாரம் இந்த ராஜாங்க டாஸ்க்ல கூட தளபதியா இருந்து உங்களை ஃபுல்லா சண்டை போட்டது இவங்க தானே. அப்போ இவங்க வெளியே தெரிஞ்சிருக்காங்க தானே அர்த்தம், இவங்களுக்கான கேம் வெளியே வந்திருக்கு தானே அர்த்தம். இப்போ ஆக்சுவலா இவங்ககிட்ட எனக்கு ஒரு கொஸ்டின் என்ன, கேம்னா நீங்க எதை யோசிக்கிறீங்க? இவங்களுக்கான கேம் ஸ்டாப் ஆயிடுனா கேம்னா நீங்க எதை யோசிக்கிறீங்க? இதுதானே கேம். வீட்டுக்குள்ள ரூல் பிரேக் பண்ணிட்டு நான் ரூல் பிரேக் பண்ணலன்னு சொல்றது, கேப்டனா இருந்துட்டு கேப்டன் பதவியை வந்து பெண்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு ஆண்களுக்கு இது பண்றது, இது எல்லாமே ஒரு கேம் தானே. வெளியே இதெல்லாம் பத்தி பேசப்படும். ஒன்ன பேசினாங்களா? நான் என்ன கேட்கிறேன், விஜய் விஷால் இந்த வாரம் உன்னை பத்தி மக்கள் வெளியே பேசினாங்களா? இல்லவே இல்லை. எப்படி பேசினாங்க தெரியுமா? தர்ஷிகா உங்ககிட்ட வந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தது, செல்லமே தங்கமே நீங்க 2 பேரும் கிரஷ்ன்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணது, இந்த இலவு மட்டும் தான் பேசினாங்களோ தவிர உங்க 2 பேருக்கான கேமை நாங்க பேசவே இல்லையா? அப்படி பார்க்க போனா மஞ்சரி இருக்கான்னு தானே அர்த்தம். மஞ்சரிக்கு எவன் கொடுத்தான்னு தெரியல, அது வேற கதை வச்சுக்கோங்களேன். அது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அடுத்தது சௌந்தர்யாவுக்கு 14 நாள் கொடுத்துருக்கான். தற்கொலைடாடே, அந்த 14 நாள் யார் கொடுத்தான்னு தெரியல. அந்த கொடுத்த ஆளு இந்த வீட்டிலே இருக்க மிகப்பெரிய தற்கொலையா இருப்பாங்க ப்ரோ. ஏண்டா எனக்கு புரியலடா. ஏன்னா போன ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வர கூட சௌந்தர்யா வந்து எல்லாரும் ஒரு மாதிரி மூஞ்சி சுளிக்கிற மாதிரி பண்றா, மூஞ்ச அப்படி ஆட்டி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கா. அதுதான் அவளோட கேமா இருக்குன்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம நீங்களே தான் சொன்னீங்க சௌந்தர்யா முதல் 2 வாரம் அமைதியா இருந்தா, சௌந்தர்யா யாருன்னே தெரியாத மாதிரி ரொம்ப அமைதியா இருந்தா, அதுக்கப்புறம் தான் அவள் கேம் ஒரு மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு மாதிரி மாறிட்டான்னு. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? சௌந்தர்யா அமைதியா இருந்தது கேம்னு சொல்ல வரீங்களா? இல்ல சௌந்தர்யா அமைதியா இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது கேம்னு சொல்ல வரீங்களா? இல்ல வெளியே வந்தது கேம் இல்ல அதுதான் கேம், அதுக்கப்புறம் நாங்க சௌந்தர்யா நம்பலன்னு சொல்ல வரீங்களா? யாரா நீங்களா எங்களே போட்டு குழப்பறீங்க? யாரு புரியணும்ல. அந்த 14 நாள் எவன் கொடுத்தான்னு எனக்கு தெரியல. ஆனா கொடுத்தவன் மிகப்பெரிய தற்கொலைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. மொத்தத்துல இவனுக்கு எவனுக்குமே என்ன டாஸ்க் கொடுத்தாலும் அது என்ன டாஸ்க்னு தெரிய மாட்டேங்குது. வன்மத்தை கக்கணும் அப்படிங்கிற கக்கிட்டு இருக்கான என்ன இலவுன்னு எனக்கு புரியல. நான் சிம்பிளா சொல்ல போனா விஜய் விஷாலுக்கு வந்திருக்க கரெக்ட். அவன் ஒரு 3 வாரம் நல்லா காமெடி பண்ணான். அந்த காமெடி மட்டும் தான் நம்மளை கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறமே அவனுக்கு அணுது செல்லபடி ஆகல. அவன் புள்ளி பண்ண ஆரம்பிச்சான், ஓவரா நக்கல் பண்ண ஆரம்பிச்சான். அவன்லாம் காலி. அருண் வந்து இப்பதான் கேம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி டப்படப்பான்னு குச்சிட்டு இருக்கான். அந்த டப்பா எப்போ உருண்டு வீட்டுக்கு போப்பன்னு நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி ரவுண்ட் வருது இருப்பான் போற இந்த டப்பால. ஆனா ஃபினாலே எல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த டப்பா சத்தனா இருந்தேன் டப்பா உன்னை பத்தி பேசினால சிரிப்பு வருது. இதுல ரஞ்சித்துக்குலாம் நீங்க சீரோ தான் கொடுக்கணும். ரஞ்சித்துக்கு சீரோ கொடுக்க மட்டும் வச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம சத்யாக்கும் சீரோ தான் கொடுக்கணும். அது மிச்சர் மட்டும் தான் இன்னும் தின்னுட்டு இருக்கு. ஆனா இவனை விதவிதமா பண்றான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நைட் இந்த டாஸ்க் எப்படி பண்றான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க.